friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல ஹாலிடே ஸ்பெஷல் 2 இல்ல 3 பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான சாக்லேட் ஃபட்ஜ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம வாயில வச்சதும் அப்படியே கரஞ்சு போயிடும். அவ்வளோ சூப்பரா அவ்வளோ ஈஸியா நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் நட்ஸ் சேர்த்து பண்ண போறேன். ஏன்னா வந்து ஹாலிடே சீசன்ங்கறனால கொஞ்சம் நட்ஸ் சேர்த்து பண்ண போறேன். அப்படி இல்லனா நம்ம வந்து ப்ளைனா கூட பண்ணலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 75 கிராம் முந்திரி பருப்பு எடுத்துர்க்கேன். இது வந்து ஒரு அரை கப்பை விட கொஞ்சம் அதிகம் இருக்கும். அதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக டோஸ்ட் பண்ணிடலாம். இப்போது முந்திரி பருப்பு இந்த மாதிரி நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து மாற்றி வச்சிடலாம். இப்போ முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து சாக்லேட்டை ரெடி பண்ணணும். நான் இன்றைக்கி வந்து 400 கிராம் செமி ஸ்வீட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம சும்மாவே சாப்பிட்லாம். லேசாக ஒரு இனிப்போடு இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற சாக்லேட் எடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்து பண்ணும்போது அது வந்து இன்னும் ரொம்ப இனிப்பாகிரும். அந்த மாதிரி ஸ்வீட்டான சாக்லேட் எடுக்காதீங்க. நம்ம ஊரில் வந்து பேக்கிங் சாக்லேட் அப்படி இல்லைனா வந்து குக்கிங் சாக்லேட்னு கிடைக்கும். அதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். லேசாக இனிப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதே ரேஷியோ ஃபாலோ பண்ணலாம். சில சாக்லேட்டில் வந்து டார்க் சாக்லேட்டில் வந்து இனிப்பே இருக்காது. அப்படி இருக்கிற சாக்லேட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கணும். நான் வந்து 400 கிராம் செமி ஸ்வீட் சாக்லேட்க்கு வந்து 350 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் சாக்லேட் டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்பாக வேணும் அப்படின்னா 400 கிராம் சாக்லேட்க்கு வந்து நம்ம வந்து 400 கிராம் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் கூட இனிப்பு ரேஷியோவில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் இந்த மாதிரி செமி ஸ்வீட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது வந்து லேசான இனிப்போடு இருக்கும். ரொம்ப இனிக்காது, லேசான இனிப்பு இருக்கும். இதில் வந்து 400 கிராம். இது வந்து கப்பில் நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக அளக்கிறப்போ 2.25 கப் இருக்குது. நான் வந்து ஹெர்ஷீஸில் செமி ஸ்வீட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அது கூடவே சேர்க்குறதுக்கு நான் வந்து 350 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன். இது வந்து மில்க் மேட். இதில் வந்து ஏற்கனவே இனிப்பு இருக்கும். அதனால் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்க்க மாட்டோம். இது வந்து நம்ம கப்பில் அளந்து பார்க்குறப்போ 1.25 கப் வரும். 400 கிராம் செமி ஸ்வீட் சாக்லேட்க்கு நமக்கு வந்து 350 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் வந்து சரியாக இருக்கும். கொஞ்சம் அந்த சாக்லேட் ஃப்ளேவரோடு கரெக்டாக வரும். கொஞ்சம் இனிப்பு அதிகமாக வேணும்னா மட்டும் 400 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் டார்க் சாக்லேட் எடுத்தோம் அப்படின்னா, இனிப்பு இல்லாத சாக்லேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து 400 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் தேவைப்படும். ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்மில் தான் வைக்கணும். எவ்வளவு லோவஸ்ட் ஹீட் இருக்கோ அதை தான் நம்ம வைக்கணும். ஏன்னா வந்து சாக்லேட் கரிஞ்சிடுச்சுன்னா அப்படியே டேஸ்ட் மாறிடும், நல்லா இருக்காது. அதனால் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனா நம்ம வந்து அந்த தண்ணியை கீழே வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரம் வச்சுட்டு சாக்லேட்டை உருக்குவோம்ல, அந்த மெத்தடில் கூட நம்ம இதை பண்ணலாம். முக்கியமான விஷயம் கரிஞ்சிடக்கூடாது. இது வந்து ஒரு 2-3 நிமிஷத்தில் ரெடி ஆகிரும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம வந்து சூடு அதிகமாக வச்சிடக்கூடாது. வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக உருகி எல்லாம் சேர்ந்து வருதுன்னு. இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வந்தாலே போதும். எல்லாமே வந்து உருகி சேர்ந்து வந்தால் போதும். இந்த மாதிரி வந்ததும் இதில் வந்து ஒரு சிட்டிகை உப்பு, கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும். ஒருவேளை நமக்கு வந்து முந்திரி பருப்பு அதிகமாக வேணும்னா நம்ம அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா கொஞ்சம் அங்கங்கே இருக்கிற மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு பிளேட் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பேனில் கீழே வந்து பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். அப்போ வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஆழமாக இருக்கிற பேன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெரிய பீசஸாக கிடைக்கும். அதுக்கப்புறமா மேலே வந்து கொஞ்சம் சமப்படுத்துறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்பூனுக்கு கீழே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அதை வச்சு லைட்டாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்பூனில் ஒட்டாமல் நல்லா அழகாக சமமாக வரும். இது வந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் போல் அப்படியே வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை, வெளியே வச்சாலே போதும், அழகாக செட் ஆகி வந்துடும். நான் வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகியிருக்குன்னு. இப்போ வந்து நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் அதிகமாக சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். நமக்கு வந்து சாக்லேட் அதிகமாக இருந்து கண்டென்ஸ்ட் மில்க் குறைவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதே நேரம் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து அதிகமாக நம்ம சேர்க்கும்போது கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும். அதனால் நமக்கு வந்து எப்படி நமக்கு வேணுமோ, எந்த மாதிரி டெக்ஸ்சர் நமக்கு வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நான் வந்து பிச்சு காமிக்கிறேன். சும்மா அது வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு காமிக்கிறதுக்காக நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு பேட்ச் வந்து ப்ளெயினாக பண்ணியிருக்கேன், நட்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்கேன். இதையும் வந்து அப்படியே நம்ம பீஸ் போட்டுடலாம். இது வந்து நான் செஞ்ச உடனே கட் பண்ணுறேன். நம்ம வந்து கொஞ்ச நேரம் விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத்தாக வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. டடா, நம்மளோட சாக்லேட் ஃபட்ஜ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே வாயில் வச்சது கரைஞ்சி போயிடுவான். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் ரேப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.
ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.